ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் இது வரைக்கும் பெருசாக போட்டது கிடையாது. ஒரே ஒரு தடவை என்கிட்ட இருக்க இயரிங்ஸ்லாம் காட்டியிருக்கேன். இந்த தடவை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஆக்சுவலாக ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஒரு 2 பாக்ஸ் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வாங்கினதெல்லாம் திரும்பி கொஞ்சம் அதுக்குள்ளேயே வச்சுட்டேன்னா கொஞ்சம் அதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அது கூட என்னோட அந்த இயரிங்ஸ் மெமரிஸையும் உங்கள் கூட சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வாங்க மாட்டேன். ஐயோ, நான் இப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், ஆனால் வாங்கிட்டே தான் இருக்கேன். பட் இனிமேல் வாங்க மாட்டேன், இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் தோணும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் பாத்ரூமில் இருந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன்னா, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சேன். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நான் இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்துட்டு நான் வந்துட்டு தி வஸ்திராலயம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக இந்த ஒரு பஃப் மாதிரி இங்கே ஒரு ஃப்ரில் இருக்கும். இது வந்துட்டு இப்படியே தான் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த ட்ரெஸ்ஸில். அதே மாதிரி நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வீ நெக்கில் தான் இருக்கும். எனக்கு அதனால் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக போட்டிருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் நல்லா முடியும். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஓரளவுக்கு பாக்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த கண்டெய்னர் இது 2 தான். ஸோ இது 2க்குள்ளே ஃபிட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆகலைன்னா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த பாக்ஸை பற்றி சொல்லி, இது வந்துட்டு வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கின பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடி இது வந்து நான் கலிஃபோர்னியாவில் இருக்கும் போதே வாங்கினது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் வந்து கலிஃபோர்னியாவில் வாங்கினேன். அப்புறம் அப்படியே வந்துட்டு பசங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்துச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதையும் ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இதுலேயும் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டேன், அந்த மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் இந்த ஊருக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, கோல்டு மெட்டலில் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம், இன்னொன்னெல்லாம் இதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுட்டேன். இப்போ அதுவுமே எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து வச்சுட்டு உங்க கூட அப்படியே நான் வந்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கோல்டு எடுத்துருவோம். கோல்டு இல்லை, ஆர்டிஃபிஷியல்லாம் கோல்டு கலரில் இருக்குது. சாரி, கொஞ்சம் சத்தம் கேட்கும். ஓகே, தெரியுதா? இது வந்துட்டு மூக்குத்தி. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஃபேவரட்டான இயரிங்ஸை மட்டும் காட்டுறேன். இன்னும் அது மாதிரி நிறைய இன்னும் இயரிங்ஸ் வந்து போடவே இல்லை, அதுவும் இதில் இருக்குது. போடாத இயரிங்ஸும் இதில் இருக்குது. பட் மோஸ்ட் ஃபேவரட் வந்துட்டு இது தாங்க. இந்த இயரிங்ஸ் தான் நிறைய தடவை போட்டிருக்கேன் இதை நான். இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் பேர்ல் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஓ, நல்லா தெரியும். இது மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வந்துட்டு இது டீட்டெயில்டாக சொல்லணும்னா சைடில் 2 இது தொங்குற மாதிரி இருக்கு பாருங்களேன். அந்த இது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, காதில் போட்டிங்கன்னா குட்டியாக தான் இருக்கும், அவ்வளோ அழகாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸில் மேபி மோஸ்ட் ஃபேவரட்டில் இந்த பாக்ஸில் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்புறமா லாஸ்ட்டாக உங்களுக்கு குட்டி வியூலையும் காட்டுறேன், ஓகேவா? அந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு அந்த சைடு ஒரே ஒரு மிடில் இது தான் கொடுத்துருக்காங்க மூடுறதுக்கு. ஸோ இந்த பாக்ஸே எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுக்கலாம் முடியாது. இந்த பாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இது வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, இந்த இயரிங்ஸ் வந்துட்டு இதில் வச்சிடறேன். ஓகே, இப்படி வச்சுன்னா எல்லா இயரிங்ஸுமே மோஸ்ட் ஃபேவரட் தான். அப்படி எதாவது வைக்கிறதுனால தெரியாது, அப்படி இருந்தாலும் ஓகே. அடுத்தது இது இங்கே வந்து இது அந்த இயரிங் வந்து இங்கே சேலில் வாங்கினது, ஓகேவா? அடுத்த இயரிங் இது வந்துட்டு இது வந்து 2 இருக்கும். ஒன்று இங்கே சேலில் வாங்கினது, ஒன்று வந்துட்டு ஊரில் மீஷோவில் வாங்கினது. இது வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இது வந்துட்டு மேட்ச் ஆகும், தெரியுதா? எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இது வந்து மேட்ச் ஆகும், நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு க்ரீனு பிங்க் அந்த 2 ஸ்டோன் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும், எல்லாருக்குமே இது அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயரிங் இது வந்துட்டு. அப்புறம் இதே மாதிரி ஆக்சுவல் இன்னொன்று இருக்கும் என்கிட்ட. அது வந்துட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன்.
மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் வந்துட்டு அந்த இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது லைட்டாக. இதில் ஏதோ ஒன்று வந்து மீஷோவில் வாங்கினது, ஒன்று வந்துட்டு இங்கே சேலில் வாங்கினது. ஓகேவா? இது வந்து இதிலே இருக்கட்டும். இதில் ஒன்று அதில் ஒன்று வச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்து எடுக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இந்தியா போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு செட்டு இயரிங் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸும் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கேருந்து போகும்போதே என்னோடய அளவு ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு சாரியும் ப்ளவுஸும் தச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்வீட். அவங்க வந்துட்டு நிறைய பேர் எடுத்து கொடுப்பாங்க. ஊர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. நம்ம இங்கே ப்ளவுஸும் தைக்க முடியாது. யாராவது போகும்போது ப்ளவுஸை கட் பண்ணி கொடுத்து தைக்கணும். அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் அவங்க இங்கேருந்து போகும்போதே யோசித்து ப்ளவுஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கங்க. எம்ப்ராய்டரி போட்டு எனக்கு சீரியஸ்லி ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. என்னை ஒரு படி இந்த மாதிரி யோசிக்க கூட வச்சுது. இது மாதிரி பண்ணலாம்ல அப்படின்ட்டு. நான் பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை. பட் எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்ததெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம். அவங்க வாங்கி கொடுத்த இயரிங் தான் இது. அந்த சாரீ கட்டுறப்போ இந்த கம்பலே போடுறேன். அவங்க கொடுக்கும்போதே உங்களுக்கு பெரிய கம்பல்னால் பிடிக்கும்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு நமக்கு பிடிச்சதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வந்து அவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சதுனால இப்போ தெரியல. ஸோ இதுதான் அந்த 2 இயரிங். அவங்க கொடுத்த சாரீ கட்டும்போது கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் போயிடாமல் இருக்கணும். அதுக்குள்ளே கடை கொஞ்சம் அடிச்சிடணும். அதையும் பார்க்கணும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். ரொம்ப ஃபேவரட்லாம் இல்லை. இது இன்னும் போடவே இல்லை. ஓ, இதில் ஒரு டேமேஜ் இருக்குது. அதை நான் பார்க்கவே இல்லைங்க. அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் இது கூட பின்னாடி தான் இருக்குது, தெரியாது. ஆனால் இது ஒரு டேமேஜ் இருக்குது. நான் அதை இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஸோ இது போட்டோன்னா கீழே எதுவும் போடக்கூடாது, உனக்கு அழகாக இருக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அப்படியே நான் எடுத்துட்டேன். பட் எனக்குமே ரொம்ப பிடிச்சி தான் நான் எடுத்தேன். சொன்னதுனால மட்டும் எடுக்கல. அழகாக தான் இருக்குது. போட்டால் தெரியும். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடும்போது இதை மட்டும்தான் போடணும். இது போடுற அன்னைக்கு அது கூட எதுவுமே போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம்னா மட்டும்தான் அது அழகாக இருக்கும். ஸோ இதையும் இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஆனால் அதை வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே ஒன்று தான் வைக்க முடியுது. ஸோ அதனால் எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஃபேவரட் வந்துட்டு இது சொல்லலாம். இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கிளிக்கூண்டு கம்பல் மாதிரி இருக்கும். கிளிக்கூண்டு அந்த மாதிரி இருக்கும். என்ன எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். குட்டியும் நான் காட்டுறேன். 1 2 இருக்குது. ஸோ அடுத்து இதை வச்சுட்டேன். அடுத்தது இது கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. போட்டால் சாரீ கூட போட்டோம்னா அழகாக இருக்கும். இல்லை குர்த்தாலாம் போடுறோம் அப்படின்னா, பெரிய ட்ரெஸ், லாங் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்தியன் மாடலில் இருந்துச்சுன்னா அது கூட இது போட்டால் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, அது வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு நான் டர்னிகா இயரிங் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பேன் இல்லையா, அந்த இதோடது. அதில் நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். 1 or 2 times போட்டிருக்கேன். எப்போயுமே பொருள் வாங்குறத விட அதை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சாதான் நம்ம யூஸும் பண்ணுவோம், அதை ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி இப்போ 3 வருஷம் ஆகிடுச்சு. அப்படியே இருக்குது. இன்னும் எதுவும் மாறலை. போடுவேன், எடுத்து வைப்பேன், அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அதுவும் ஒன்று தான் ஒரு இதில் வைக்க முடியுது. அடுத்தது இதுவும் டர்னிகா கலெக்ஷன் தான். இதுவும் டர்னிகா கலெக்ஷன். இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குட்டி, அதை விட குட்டி, ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இதில் பெரிய இயரிங்காக காட்டிடுறேன். அடுத்ததில் வந்துட்டு சின்னது வச்சுக்கலாம். இதுவும் வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஜிமிக்கி தான் நிறைய வச்சுருப்பேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரீ நிறைய கட்டுறதுனால நிறைய ஜிமிக்கி. இதுவும் அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா. ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, சட்டிலாக நம்மளுக்கு ரொம்ப ஜிகு ஜிகு அப்படிலாம் காட்டாது. ரொம்ப அழகாக காட்டும். நிறைய பேர் நான் ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் போடுற ஜுவல்லரி வந்துட்டு குவாலிட்டியாக போட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக தெரிவிங்க. அதுதான் ரீசன் வந்துட்டு அந்த மாதிரி தெரியறதுக்கு. மற்றபடி பெருசாக மேக்கப் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கூட காலையில் குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் தடவுனது தான். பட் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள் ஃபேஸு. எண்ணெய்லாம் வழியில், நான் தலை குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். எண்ணெய்லாம் வழியில். இதுக்கு ரீசன் வந்துட்டு நோ சுகர் டயட்டு தான். ஸோ நோ சுகர் டயட் இஸ் வெரி ஸ்பெஷல்.
அடுத்துட்டு இதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது தான். ஸோ இதுவும் ஒரு பெரிய இயரிங். இதுவும் ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது தான். இது ஒரு 4-5 தடவை போட்டேன். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, பட் ஓகே, நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு பாக்ஸே எனக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா. அடுத்தது ரொம்ப நேரம் ஜிமிக்கியாகவே காட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு இப்போ வேறு இது போகலாம். இதோட பேரை தேடிட்டு காட்டுறேன். இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மிந்த்ராவில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு இயரிங் போட்டிருக்கேன். இது நான் கொஞ்சம் இது ஹெவியாக இருக்கும். இந்த கம்பல் வந்துட்டு ரம்யா பாண்டியன் கூட ஒரு இன்டர்வியூவில் போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவங்க இதை போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தப்ப என்கிட்ட கம்பல் அதே கம்பல் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அப்போ இதை போட்டிருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஹெவி, காது கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் இதை போட்டால். ஸோ இதை வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வச்சுக்கிறேன். ஏன்னா இது அதில் ஃபுல்லாக ஜிமிக்கி அந்த மாதிரி பிளான் பண்ணிப்போம். இதில் வைக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்கான்னு தெரில இந்த மாதிரி கம்பல். ஏன்னா என்கிட்ட மோஸ்ட்லி ஃபுல்லாக ஜிமிக்கியாக தான் இருக்கும். இதில் வைக்க முடியல, ஒன்று தான் ஒரு இதில் வைக்க முடியுது. ஸோ அப்போ நம்ம இதை எதிரையே வச்சுருவோம். இதிலேயே இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் இன்னும் கிடைக்கல. ஓகே, இது கிடைச்சோன்னு காட்டுறேன் நான். அது சும்மா இதுவும் இதில் வாங்கினது தான், மிந்த்ராவில் வாங்கினது தான். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. ஸோ அடுத்ததும் ஜிமிக்கி தான். ஜிமிக்கி இது வந்துட்டு ஒரு ஒயிட் ஸ்டோன், ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு வேணும்னு எடுத்தேன். இது கொஞ்சம் பெருசு, ஆனால் எனக்கு அழகாக தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி பட் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இது வந்துட்டு வாங்கும்போதே நயன்தாரா கம்பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்துட்டு இதோட லிங்க்லாம் நான் இதுக்கு முன்னாடி மீஷோ ஷாப்பிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் இதே மாதிரி 2 இருக்குது. ஒரு தடவை ஆக்சிடெண்ட்டாக ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் போடும்போது கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், எல்லாத்தையும் சேர்த்து போட்டேன். அந்த மாதிரி அப்போ வந்தது தான். பட் எனிவே மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்றதுனால 2 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்பப்போ அதை நிறைய தடவை நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போடும்போது கழுத்துக்கு எதுவுமே போட மாட்டேன். நீங்கள் பெரிய இயரிங்காக போடுறீங்க அப்படின்னா கழுத்துக்கு எதுவுமே போடாமல் ஒரு இயரிங்ஸ் மட்டும் போடுங்களேன். அவ்வளோ அழகாக ரிச்சாக அப்படியே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருப்பீங்க. அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதில் ஒன்று தான் வைக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்துட்டு இதுவும் ஒரு ஜிமிக்கி தான். மோஸ்ட்லி ரொம்ப ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி நான் காட்டியிருக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி போடவும் மாட்டேன். எனக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கோல்டு ஃபினிஷோடையே இருந்துச்சுன்னா தான் பிடிக்கும். இதுவும் நிறைய தடவை போட்டிருக்கேன். இது சவுண்டே பாருங்க அழகாக இருக்கும். கேட்குதா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்தது வந்துட்டு ஜிமிக்கி கிடையாது, இந்த மாதிரி. பட் இதை நான் போடவே இல்லைங்க. ஏன் வாங்கினேன், ஏன் போடணும்னு எனக்கே தெரியலை. வீடு குடி போகும்போது போட்டிருந்தேன், அதோட சரி. இது வந்துட்டு இது மீஷோவில் தான் வாங்கினேன். ஒரு மாதிரி கிராண்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி 2 வச்சுருக்கேன். இது வந்து க்ரீனா, இது வந்துட்டு பிங்க் அண்ட் க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிங்க் அண்ட் க்ரீன் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நான் இந்த இதுலேயே பாக்ஸ்லேயே வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இதில் வைக்கும்போது 2 செட்டு வைக்க முடியுது. அதில் வந்துட்டு 1 தான் வைக்க முடியுது. ஸோ அது அதில் இருக்கட்டும். அடுத்தது இது வந்துட்டு இந்த மாதிரி 2 இருக்கும். பட் இதை இப்போ தேடுறது ரொம்ப கஷ்டம். தெரில. இது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 2, ஒன்று வந்து கோல்டு, ஒன்று வந்துட்டு இதெல்லாம் நான் போடவே இல்லை. போடணும் சீக்கிரமாக. என் ஃப்ரெண்டு தான் திட்டுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் திரும்பி எல்லாத்தையும் மிஸ் ஆக்குறீங்கன்ட்டு. இது வந்து ஏதோ ஒரு செட்டோட வந்த இயரிங், ஒரு ஜுவல்லரி செட்டோட வந்த இயரிங். அந்த மாதிரி இருக்கிற இயரிங்ஸும் நான் இதில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து திரும்பி வந்து வேறு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி அதை எடுக்கும்போது இதை மேட்சாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இதில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது ஏன் அவ்வளோ எனக்கு பிடிச்சதுன்னு தெரியல. இது வந்துட்டு நான் கலிஃபோர்னியாவில் அந்த கடை பேர் நான் அப்போ வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு ஃபோரம் மால் இல்லை, ஏதோ ஒரு மால் அங்கே இருக்கும். அந்த மாலில் இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குங்க. அவ்வளோ பெரிய கதை இருக்குது இதுக்கு பின்னாடி. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா ஃபோனு, அது வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஃபோன் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு போல மாலுக்கு போகிறோம் அப்படின்னோடனே நான் வந்து அந்த கடையை நினச்சிட்டு அந்த கடையில் போய் கம்பல் வாங்கணும் அப்படி மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு. இந்த கம்பல் வந்துட்டு $20 நினைக்கிறேன்.
ஓகேவா. எனக்கு வந்துட்டு அது மட்டும் தான் மைண்டில் இருந்தது. இவர் வந்துட்டு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. நான் வந்து சொல்கிறேன், ஃபோனு போனோம், பார்த்தோம், சர்ப்ரைஸ் எல்லாம் ஆயாச்சு. வாங்கி கொடுத்துட்டு நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 30 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சொல்கிறேன், அந்த 40 மினிட்ஸ்க்குள்ளே பக்கத்தில் தான் இருக்கு அந்த கடை, அங்கே நான் போயிட்டு வந்துருவா அப்படின்றேன். இவங்களுக்கு அது பெருசாக தெரியாதுல்ல. அதனால் இவங்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போவேணாம் அப்படின்றாங்க. வேணாம்னு சொல்லி கூட்டிகிட்டே வந்துட்டாங்க என்னைய. ரொம்ப மனசு கஷ்டமாகி வீட்டுக்கு வந்து கூட நான் ஹாப்பியாகவே இல்லை. ஒரு என் முகத்தை பார்த்துட்டு இப்போ என்ன திரும்பி அந்த மாலுக்கு போகணுமா அப்படின்னாங்க. ஆமான்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ ட்ரைவ் திரும்பி அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோ ஸ்பெஷல். எவ்ரி டைம் இதை போடும்போது ஃபோனே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதை விட இந்த 20 ருபீஸ் கம்மல் மேலே தான் நம்மளோட பார்வை அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சுப்பேன். அந்த மாதிரி இது சில விஷயங்கள்லாம் நமக்கு அப்படிதாங்க. அப்புறம் இதுவும் வந்துட்டு இதெல்லாம் நான் போடவே இல்லைங்க. டர்னிகா ஸ்பெஷல் தான். இதெல்லாம் நான் போட்டிருப்பேன், வீடியோலேயே காட்டியிருப்பேன். இன்னும் போடவே இல்லை, எப்பயாவது போடுவேன். அப்புறம் அடுத்த ஒரு இயரிங், இது வந்துட்டு நான் போட்டிருக்கேன், 2-3 தடவை போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வரலட்சுமி பூஜைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகும்போது நான் போட்டிருக்கேன். சவுண்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேட்குதா? நல்லாயிருக்கும். இதுவும் ஸ்டோன்லாம் கிடையாது, நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பெருசு ரொம்ப முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் மீஷோவில் வாங்கினதான், ஒரு செட்டில் வந்த இயரிங், ஒரு செட்டோட வந்த இயரிங். இதெல்லாம் கொஞ்சம் இந்த இது மணி வச்ச மாதிரி இருக்கும். வச்சாச்சு. அடுத்தது இதுவும் ஒரு செட்டில் வந்த இயரிங் தான். இதெல்லாம் நான் பெரும்பாலும் போட மாட்டேன். அந்த டைமுக்கு போட்டு பார்த்து அழகாக இருந்தால் போடுவேன், இல்லைன்னா அப்படியே வச்சுருவேன். இதெல்லாம் அவ்வளோவா லைக் பண்ணி போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு மாதிரி இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய மாடல், பழைய ஹீரோயின்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேலேயும் பெருசாக கீழேயும் பெருசாக அது மாதிரி இருந்துச்சு. இருக்கும். அடுத்தது அவ்வளோதான், குட்டி இயரிங்ஸ் கொண்டோன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இன்னும் இது மாதிரி இல்லாததெல்லாம் இருக்குது, ஜிமிக்கி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது, அதை நான் காட்டுறேன். ஸோ இதோடது எங்கன்னு தெரியல. இது ஒன்று கிடச்சிருச்சு. சரி, ஓகே, இது கிடைக்கும்போது கிடைக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தடவை ஊர்லேருந்து பார்சல் வந்துச்சு இல்லையா, அப்போ வாங்கினது. இது வந்து ஆனி வச்சுருப்பாங்க, அவங்க காதில் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த கம்பல் வந்துட்டு. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன் இதில், ஆனால் எனக்கு இது செட் ஆகாதுன்னு நினச்சி நான் வாங்காமல் விட்டுட்டேன். பட் அவங்க போட்டு பக்கத்தில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இதில் 3 கலர் வந்து வாங்கினேன், 3 வேறு மாடலில் 3 வாங்கினேன். இது வந்துட்டு க்ரீனு, ஒயிட்டும் இருக்கும், எங்கேயோ இருக்கும், எதில் இருக்குன்னு தெரியல, ஒயிட்டும் இருக்கும், ஒயிட்டும் சேர்ந்து வாங்கினேன். அப்புறம் இது வந்துட்டு நேற்று நான் போட்டிருப்பேன், நேற்று ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்துருப்பேன், அதுக்கு போட்டிருப்பேன். இது வந்து குட்டி, பெருசு கிடையாது இது. ஸோ இது குட்டி இருக்கிறதுலாம் வந்துட்டு இதில் வச்சிடலாம். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு இயரிங், இங்கே ஒரு சேலில் வாங்கினது தான். இன்னும் இதை நான் போடவே இல்லை. இங்கே தான் இது ஒரு இங்கே இருந்துச்சு, இன்னும் இது போடவே இல்லை. இதுவும் அழகாக இருக்கும், ஒரு இதுக்கெல்லாம் சல்வார் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இது வந்துட்டு நான் ஊரில் அந்த தியான்னு சொல்லிட்டு ஒரு கம்மல் கடை பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு தெரியுங்களா. எல்லாரும் நிறைய பேர் யூடியூபர்ஸ் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அப்போ நான் வந்துட்டு கலிஃபோர்னியாவில் இருந்தேன், இந்தியா போகல. எனக்கு அவ்வளோ ஆசை அந்த கடைக்கு போகணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ போய் பார்த்துட்டு அந்த கடையில் வாங்கினது தான் இது. பார்த்தாங்க எடுத்தது எனக்கு. இது நம்ம காட்டணும்ல, அந்த இயரிங் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டில் வந்த இயரிங் தான் இருக்கும் நிறைய. இதெல்லாம் வந்துட்டு கம்பலோட செட்டாக வந்தது, அந்த ஜுவல்லரி செட் இருக்கு இல்லையா, அது கூட வந்த இயரிங்ஸ். இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. ஒரு 1 or 2 டைம்ஸ் போடலாம், அவ்வளோதான் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இது ரொம்ப சிறப்பாக இருக்காது நமக்கு. ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம். அப்போ இது வந்துட்டு இப்போ ஒரு சேல்க்கோ போனப்போ வாங்கினது. ரொம்ப இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது கனவுலே வர அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகிடுச்சு. பிகாஸ் அதோட ஷேப் இந்த மாதிரி ரவுண்டாக லக்ஷ்மி இருக்கிறது. இதோட குட்டி தான் தேடிட்டு இருக்கேன் இன்னொன்று, அது எங்கன்னு தெரியல, அதனால் அது எடுத்து போட்டுறேன்.
இங்கே இருக்குது. ஸோ இதோட குட்டி. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சு, வீடியோ லாங்காக போகுது. அடுத்து இதை காட்டிடுறேன். இதுவும் வந்துட்டு இங்கே ஒரு சேலில் வாங்கினது தான். இது இங்கே வாங்கினதா இந்தியாவில் வாங்கினதான்னு தெரில. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேபி ஒரு 15 வருஷ கலெக்ஷன்ஸ். கொஞ்சம் குட்டியிலேருந்து, அதாவது நம்ம காலேஜ் போனோம் இல்லையா அந்த டைம்லேருந்து அந்த மாதிரி இருக்கிறது தான். 15னா மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. மேபி 20 வருஷ கலெக்ஷன்ஸ் அப்படி இருக்கலாம். இது பெருசு கொஞ்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கடகடன்னு போகிறேன். இது வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது. குட்டி இயரிங், குட்டி குட்டி குட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் இயரிங். இது எப்போ வாங்கினேன் எங்கே வாங்கினேன்லாம் எனக்கு தெரியாது. வெயிட்டே இருக்காது. இது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா பளிச்சுன்னு மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் கோல்டு. அதெல்லாம் கொஞ்சம் இது நல்லா இது பண்ணி காட்டும் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ் நம்ம கவரிங் சொல்லிட்டு தான் போடுறோம். பட் இருந்தாலும் அது ரொம்ப பளிச்சுன்னு காட்ட வேணாம்ல. இது ஒரு ஃபேவரட்டான இயரிங் தான். இதுவும் நிறைய தடவை போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இது அந்த தியா ஸ்டோரில் வாங்கினது தான். இதெல்லாம் வந்து 1 or 2 டைம்ஸ் போட்டிருப்பேன். இதெல்லாம் ஜிமிக்கியில். அடுத்தது இந்த இயரிங்ஸ்லாம் வந்துட்டு நான் இதுலேயே காட்டியிருப்பேன். டர்னிகாவோட இதில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு குட்டி. அடுத்து இது ஒரு செட்டு. இது வந்துட்டு மீஷோவில் வாங்கினது தான். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் குர்தாக்கெலாம் போட்டேன்னா அழகாக இருக்கும். அடுத்ததும் குட்டி குட்டி இயரிங்ஸ் தான் இனிமேல் வர்றது எல்லாமே. சரி, ஒரு 2-3 மாடல் இருக்குது குட்டியில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு சாரீ காக்கரி சாரீலாம் கட்டிட்டு போடுறோன்னா அதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் வந்து நான் அந்த ஒரு பெரிய செட்டு ஒன்று காட்டியிருப்பேன் ஊர்லேருந்து பார்சல் வந்ததில். அதில் இருந்த இயரிங்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒன்று போட்டிங்கன்னா கூட போதும், நிறைவாக இருக்கும் காதுக்கு. அடுத்தது இது ஒரு இயரிங்ஸ். இது வந்துட்டு மீஷோவில் வாங்கினது. நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு இது வந்து மிந்த்ராவில் வாங்கினது. ஆனால் இன்னும் போடலை. இப்போ லாஸ்ட் டைம் பார்சல் வந்தப்போ வந்தது தான். இன்னும் போடலை. எப்போ போடுறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அவுட்ஃபிட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். குட்டி இயரிங்ஸ்லாம் இங்கே மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஜிமிக்கி இல்லை. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடல் ஒன்றே தான் இருக்குது என்கிட்ட. எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து தான் வாங்கினேன். ஸோ ரெட்டு, மெரூனு, க்ரீனு அந்த மாதிரி. இதை வந்துட்டு ஒன்று வச்சுக்கோம். இதுலேயே இருக்கட்டும், ஏன்னா இதில் தான் லாங்காக இருக்குது. அடுத்தது குட்டி குட்டி இயரிங்ஸ் தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. பட் ஆக்சுவலாக நான் நிறைய இருக்குன்னு நினச்சேன். இல்லை, இதில் எம்டி இருக்குது, அதுலேயும் எம்டி ஸ்பாட் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் நிறையெல்லாம் வாங்கலை, கொஞ்சம் நிறைய தான் வாங்கி வச்சுருக்கேன்னு தெரியுது. ஓகே, பட் இந்த வீடியோ லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மேபி இன்னொரு நாள் பார்ட் 2 ஏன்னா வந்துட்டு நான் இந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதை காட்டுறேன். ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் நினச்சேன் ஒரு 10 minutes 15 minutesல போட்டுடலான்ட்டு. பட் இதுவே 22 minutesக்கு மேலே போயிடுச்சு. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு குயிக்காக ஒரு வீடியோ மட்டும் லாஸ்ட்டாக காட்டிட்டு வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. எல்லாம் ஓரளவுக்கு அடிக்க முடிச்சிட்டேன். அப்படியே லைட்டாக காட்டிட்டு முடிடுறேன். ஓகே, இதில் வந்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் பார்த்ததில் இந்த ஒரு இயரிங்ஸ் வந்துட்டு எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. இதோட பேர் வந்துட்டு பட் ஸ்டில் இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். எங்கள் தமிழ் ஸ்கூலில் ஒரு தடவை ஃபஸ்ட்டு வருஷம் வானவில் ஃபங்க்ஷன் வச்சுப்போ இந்த கம்பல் தான் போட்டிருப்பேன். ஒரு அது பேர் என்ன, குபேரா சில்க் சாரீ, ஒரு ப்ளூ அண்ட் ப்ரௌன் ப்ளவுஸ். ஸோ அதுக்கு இது அந்த ப்ரௌன் ப்ளவுஸ்க்கு இது மேட்சிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு போட்டிருந்தேன். பட் இவ்வளோ கம்பல் இருக்குது, ஆனால் இந்த ஒரு கம்பலில் தான் இப்போ என் மனசு தேடுது.
நம்மக்கிட்ட சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, 10 ரூபாய் இருந்துச்சுன்னா 1 ரூபாய் கீழே விழுந்துச்சுன்னா அந்த 1 ரூபாயே தான் தேடுவோம், அந்த கையில் இருக்க 9 ரூபாயே பெருசாக நினைவோம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இவ்வளோ கம்பல் இருக்குது, ஆனால் அந்த ஒன்றை தான் நான் இன்னும் தேடுறேன். பட் இல்லை, தேடி முடிச்சிட்டானே, இல்லை எங்கே வச்சேன்னு தெரில. இதுக்கு மேலே என்கிட்ட பெருசாக இயரிங் பாக்ஸ் இல்லை, எங்கேயோ வச்சுட்டேன் நான். இல்லை, எங்கேயோ வச்சுட்டேன். பட் இது எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் எங்கே இருக்குன்ட்டு. பட் ஓகே. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு இயரிங்ஸாக எடுத்து வச்சுட்டேன். இன்னும் 2-3 தடவை எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் பாக்ஸ் எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லையான்றது தெரியும். ஸோ அப்போ இதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புதுசு. இப்போ வந்துட்டு இதில் வந்து ஜிமிக்கி ஃபுல்லாக, இதில் ஜிமிக்கி மட்டும்தான். ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஜிமிக்கி எல்லாமே இதில் வச்சுட்டேன். டக்கு டக்குன்னு எடுத்து போட்டோமா வச்சோமா அப்படின்ட்டு இருக்கும்ல, அதனால். அடுத்தது இதில் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன். பட் இந்த 2 வந்துட்டு வேறு எங்கேயாவது இருக்கும். இந்த இதில் எதாவது எடுத்து ஃபில் பண்ணி வைக்கிறதா வைக்கலாம். ஞாபகம் வந்துருச்சு. இதில் 2 இயரிங்ஸ் இருக்குது. புதுசாக அப்படியே இருக்குது. 2ம் ஒரே மாதிரி இருக்கும். இதே மாதிரி கூட என்கிட்ட ஒரு இயரிங்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் ஃபார் சம் ரீசன் நான் அப்போ தெரில எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்காம அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதை நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதை அவங்களுக்குன்னு வாங்கினது தான், ஆனால் தெரில இப்போ கொடுக்கணும், பார்ப்போம். ஓகே, இப்போ இதே முடியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாக்ஸும் காலியான மாதிரி ஆயிடுச்சுல, குட்டி பாக்ஸ். இது வந்துட்டு டெய்லி வேர்க்கு போடுறதுங்க. டெய்லி வேறு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போடுற எல்லா இயரிங்ஸும் இருக்கும். இது கொஞ்சம் இதை வந்து ரொம்ப கஷ்டம் ஆர்கனைஸ் பண்ணுறது. பட் இதை வந்து பார்க்கும்போது தெரியும் எதை எடுத்து நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது இந்த கம்பல் எடுத்து போட்டுப்பேன். இதை அடிக்கடி நிறைய தடவை போட்டிருக்கேன். இதுவும் நிறைய தடவை போட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு டார்கெட்டில் வாங்கினது. கலர் மாறவே இல்லை. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகிடுச்சு. கவன் பிறந்தப்போ ஒரு தடவை வாங்கினேன் அந்த மாதிரி. ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுருக்கேன். ஆனால் இது வந்துட்டு மாறாது. அப்புறம் இதுதான் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை, கொஞ்சம் இந்த பிளாக் மெட்டல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோ, மோஸ்ட்லி மீஷோ தான். இதெல்லாம் மீஷோவில் வாங்குறது தான் ஒர்க்கு. நீங்கள் வந்துட்டு வேறு எங்கே வாங்கினாலும் இது ஒர்க் இல்லை. மீஷோவில் வாங்கினீங்கன்னா தான் இது ஒர்க்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெட்டல் எல்லாமே மீஷோவில் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம இங்கே வாங்க தேவையில்லை, சேல்லையோ இங்கேயோ. இது கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இயரிங்ஸ் இருக்குது இதில். இதுலேயும் ஜிமிக்கி இருக்கும். பட் ஜிமிக்கியை விட எனக்கு இதில் வந்துட்டு இந்த மாதிரி போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு குட்டி பாக்ஸ். இதில் வந்துட்டு இதுதாங்க என்னோட மோஸ்ட் ஃபேவரட். எப்போ போட்டாலும் போடுவேன். நான் போடும்போதெல்லாம் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டேங்க அந்த கம்பல் கீழே இருந்துச்சு எடுத்துகிட்டு. இது நான் போடும்போதெல்லாம் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, ஆப்பிள் எடுத்து நிறுத்த வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிளோ கிராப்ஸோ என்ன கிரேப்ஸோ வீட்டில் என்ன பழம் இருக்கோ நான் போடுற நிற்கலாம், அந்த பழத்தை எடுத்து நிறுத்த வேண்டியதான். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு தெராசு கம்பல் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இது எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். இந்த கம்பல் கிடச்சிருச்சு, கீழே தான் இருந்திருக்கு, காலில் கிடச்சிருச்சு. இதை எப்படியும் தேடுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்தை ஆக்குவா, கிடச்சிருக்கும் நினச்சிட்டு கிடச்சிருச்சு போல். ஓகே, கிடைச்ச உடனே கரெக்டாக அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் குட் இல்லையா? ஸோ 2 பேரையும் ஒன்று சேர்த்துட்டேன். ஒவ்வொரு கம்பலுக்கு பின்னாடி எவ்வளோ மெமரிஸ் இருக்குது. 3 இயர்ஸ் முன்னாடி போட்டது கூட இப்போ ஞாபகம் வருதில்லை. அப்படி அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த ரிங்ஸு, ஹேர் பின்னு, கிளிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் போட்டுருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் இது 2 செட்டு, என்னோட ஜுவல்லரி செட்டு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு பொண்ணுக்குமே அவங்க வந்துட்டு நிறைய இருக்கும். நம்ம எல்லாரோட வீட்லேயுமே நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ ஆர்கனைஸ்டாக வச்சு பழகுங்க.
நிறைய விஷயங்கள் எது எங்கே வச்சுருக்கோம் என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க. லவ் யூ ஆல்.